ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷெர்லி பேசுகிறேன். கூந்தலை சுத்தம் செய்வதற்கு சீயக்காய்க்கு மாற்றாக ஷாம்புக்களை தான் அதிகம் பயன்படுத்துகிறார்கள். ஷாம்புவுக்கு மாற்றாக இயற்கை ஷாம்பு நாடும் அனைவருக்கும் இது பயன் தரும். என்ன எப்படி தயாரிப்பது பார்க்கலாம். கூந்தல் பராமரிப்பில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமென்றால் கூந்தல் அழுக்கில்லாமல் இருப்பதுதான் முதல் வழி. கூந்தலை வாரம் 2 முறையாவது அழுக்கு நீக்க சுத்தம் செய்ய வேண்டும். இதனால் கூந்தலின் வளர்ச்சி அதிகரிக்கும். கூந்தலில் படியும் அதிகப்படியான அழுக்கு முடியின் நிறத்தை செம்பட்டையாக்கி பிறகு இளநரையாக்கும். இதுவும் தீவிரமாகி இளநரையை இளவயதிலேயே அதிகரித்துவிடும். முடி கருப்பாக இருக்க நெல்லிக்காய் ஹேர் டையை யூஸ் பண்ணி பாருங்க, விடவே மாட்டீங்க. ஒருபுறம் கூந்தல் சுத்தமின்மை முடியின் வளர்ச்சியை பாதிக்கிறது என்றால், மறுபடியும் கூந்தலின் போஷாக்கை ரசாயனங்கள் கலந்த ஷாம்பு ரகங்கள் பாதிக்கிறது. இதனாலும் கூந்தல் வலிவிழந்து அடர்த்தி குறைந்து மெலிகிறது. இப்படி 2 வகையாலும் கூந்தல் வளர்ச்சி பாதிக்கும் போது ரசாயனங்களுக்கு மத்தியில் கூந்தல் பராமரிப்பை மேற்கொள்வது சிரமமாகவே இருக்கிறது. ஆனால் சற்று யோசித்து முன்னோர்கள் வழியில் இயற்கை பொருட்களை பயன்படுத்தினால் கூந்தல் பாதுகாப்பை உறுதி செய்யலாம். அதுவும் இது ஒன்றே போதுமானது. வீட்டில் அஞ்சறை பெட்டியில் நிறைந்து கிடக்கும் வெந்தயத்தின் பலன்களை அளவிட முடியாது. நார்சத்து, ஃப்ளவனாய்டு, ஆல்கலாய்டு, வைட்டமின், தாது சத்துக்கள் நிறைந்து கிடைக்கும் வெந்தயம் உடல் ஆரோக்கியத்திலும் சரும அழகுக்கும் அதிக பயன் தரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. குளிர்ச்சி மிக்க வெந்தயக்கீரை உடல் உஷ்ணத்தை தீர்ப்பது போலவே சருமத்தில் உண்டாகும் சூடு கட்டிகளுக்கு நல்ல தீர்வாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சரும பராமரிப்பில் சருமத்தில் உண்டாகும் தேமல், அரிப்பு, வெள்ளைத்திட்டு போன்றவற்றையும் கருவளையம், கருந்திட்டு பிரச்சனைகளையும் கூட சரி செய்யக்கூடியது. வெந்தயத்தையும் சீயக்காயையும் சம அளவு கலந்து தலைக்கு தேய்த்து குளித்து வரலாம். அதுபோல வெந்தயத்தையும் பாசி பருப்பையும் சம அளவு அரைத்து முகம் மற்றும் உடலில் தேய்த்து குளித்து வந்தால் சருமம் மிருதுவாக மென்மையாக இருக்கும். வெந்தயம் அழகு பொருளில் எப்படியெல்லாம் உதவுகிறது என்பது குறித்து பார்த்தோம். அதே போன்று வெந்தயத்தை மட்டும் வைத்து மூலிகை ஷாம்புவை தயார் செய்யலாம். வெந்தயத்தை தினம் இரவு 1/4 டம்ளர் நீரில் 3 டீஸ்பூன் அளவு ஊற வைத்து விட வேண்டும். மறுநாள் காலை ஊற வைத்த வெந்தயத்தை தண்ணீரோடு சிறிது சிறிதாக சேர்த்து மிக்சியில் அரைக்க வேண்டும். அரைக்க அரைக்க தண்ணீர் அளவு குறைந்து நுரைத்து பொங்கும். மீண்டும் 3/4 டம்ளர் தண்ணீர் விட்டு அரைத்தால் நுரைக்க பொங்கும். அப்படி நுரைக்க பொங்கிய ஷாம்புவுடன் புளித்த தயிர் 1 கரண்டி விட்டு மீண்டும் மிக்சியில் அடிக்கவும். இப்போது ஷாம்பு தயார். வாசனை தேவையெனில் நறுமணத்துக்கு பன்னீர் எசன்ஸ் சேர்த்து கொள்ளுங்கள். வெந்தயம் சிறு துகள்கள் இல்லாமல் முற்றிலும் மைய அரைத்து இருக்கிறதா என்பதை தலையில் தேய்ப்பதற்கு முன்பு செக் செய்யுங்கள். தலையில் ஷாம்பு போல் ஊற்றி முடியின் வேர்க்கால்களை நன்றாக தேய்த்து விடுங்கள். அழுக்குகள் வெளியேறும் வகையில் கை விரல்களை கொண்டு அழுத்தி தேய்த்தால் முடியின் அழுக்குகள் நீங்கும். பிறகு நன்றாக அலச வேண்டும். அதிக சூடான நீரில் முடியை அலச வேண்டாம். இது முடியை பலவீனமாக்கிவிடும். மிதமான நீரில் முடியை அலசுவது முடியின் வேர்க்கால்களை வலுவாக்கும். குளித்து முடித்தும் ஹேர் ட்ரையரை பயன்படுத்தாமல் சுத்தமான துணியால் தலையை துவட்டி முடியில் ஒட்டியிருக்கும் வெந்தய துகள்களை அகற்றிடுங்கள். இல்லையென்றால் இது வேறு முடியின் மயிர்கால்களில் அடைந்துவிடக்கூடும். தொடர்ந்து வெந்தய ஷாம்புவை பயன்படுத்தும் போது முதலில் கூந்தலுக்கு வலி கிடைக்கும். கூந்தல் உதிர்வு ஏற்படாமல் தடுக்கும். உஷ்ணத்தால் முடிகள் வலிவிழப்பது தடைப்படும். போதிய ஊட்டச்சத்து இல்லாமல் இளநரை பிரச்சனைக்கு உள்ளாகும் கூந்தலுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைப்பதால் இளநரை கருமையாகும். கூந்தல் நிறம் பொதுவாக அடர்ந்த கருமை கொடுக்கும். கூந்தல் மெலிவு இருக்காது. அடர்த்தியும் வளர்ச்சியும் அதிகரிக்கும். நீண்ட கூந்தலை பெறலாம். முடியின் நுனி வெடிக்காது. முடி வறட்சியை தடுத்து பளபளப்பாக வைக்க உதவும். பொலிவாக இருக்கும். தலையில் இருக்கும் அழுக்குகள் பொடுகாக மாறுவது தடுக்கப்படும். பேன், ஈறு போன்ற பிரச்சனைகள் வராது. வாரத்துக்கு 2 முறை இந்த வெந்தய ஷாம்புவை கொண்டு முடி அலசினால் ஒரே மாதத்தில் நல்ல பலன் தெரியும்.
வெந்தயம் குளிர்ச்சியானது என்பவர்கள் வாரம் ஒரு முறை பயன்படுத்தலாம். இதை அப்படியே தலையில் போட்டு தேய்த்து குளிப்பதால் ஊற வைப்பதில் உண்டாகும் குளுமையை விட குறைவாகவே இருக்கும். சைனஸ் பிரச்சனை இருப்பவர்கள் மட்டும் 15 நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்தி உடலுக்கு ஒவ்வாமையை உண்டாக்கவில்லை என்பதை உறுதி செய்த பிறகு மீண்டும் பயன்படுத்துங்கள். ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் ஏற்ற மூலிகை ஷாம்பு இது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இது போன்ற மேலும் பல வீடியோக்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேங்க்யூ.